முகம் பார்ப்பீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்றப்ப, அத வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கோ, இல்ல கணவன் மனைவி இடையே வந்து இந்த சண்டை வருதா? அப்போ உங்க கணவர் இத பண்றாரு. இல்ல உங்க மனைவி என்ன இத பண்றாங்க. இப்படி சொல்லி நம்ம வாழ்க்கைய அவங்க தான் வாழ்றாங்களே தவிர்த்து, நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்றது கிடையாது. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே வந்து நம்ம வந்து தப்பான ஒரு இதில வந்து போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இத வந்து ஒரு மனநல நோயா தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, வேற எந்த ஒரு ஆங்கிள்லயும் பார்க்கக்கூடாது. ஒரு ரீல்ஸ் அனுப்பி அதை வந்து ரியாக்ட் பண்ணலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதுக்காக சண்டை போடுற ஒரு கோஷ்டியும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டோம்னா இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு குறை சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இதை வந்து பிரச்சனைகளை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கவே முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அபத்தமாக இருக்கும். எப்படின்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு சைடு திரும்பிக்கிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கா, அப்போ நீங்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அஸ்கி வாய்ஸில் பேசுகிறதுல பெரிய முட்டாள்தனமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறப்ப இந்த சூர்யா பாட்டு தான் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அப்படின்னு தாங்க தோணுது உண்மையிலே. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தோணியிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி மோட்டிவேட்டாக வீடியோஸ் போகிறதுக்கு உதவிக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.